ஆண்டவரில் மிகவும் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளை, இன்று நம்முடைய குழந்தைகளுக்கு 2 திருவள் சாதனங்கள் அளிக்கப்பட இருக்கின்றது. ஒன்று நற்கருணை, இரண்டாவதாக உறுதி பூசல். நற்கருணை பற்றி ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திரு அவையின் மையம் நற்கருணை தான். கிறிஸ்துவாளின் மையம் நற்கருணை தான். நற்கருணை தான் திரு அவையை உருவாக்குகின்றது. திரு அவைதான் நற்கருணை உருவாக்குகின்ற சொல்லுகின்ற அளவிற்கு இரண்டிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது. இந்த நற்கருணை 3 உண்மைகளை நமக்கு சொல்லுகின்றது. ஒன்று, நற்கருணை ஆண்டவருடைய உணவு, அழியா உணவு. இரண்டாவதாக, நற்கருணை ஆண்டவருடைய புனிதமான பிரசன்னம். மூன்றாவது, நற்கருணை ஒரு திருப்பலி கொண்டாட்டம். நற்கருணை ஆண்டவருடைய அழியா உணவு. இயேசுவே தன்னுடைய பொதுவாளின் போது கூறுகின்றார், என்னுடைய உடலை உண்பவன், என்னுடைய இரத்தத்தை குடிப்பவன் அழிவில்லா வாழ்வை பெறுவான் என்று எடுத்துரைத்தார். இதை நன்றாக உணர்ந்து அதன்படி வாழ்ந்த புனிதர்கள் ஏராளம். எடுத்துக்காட்டாக, போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த அருளாளர் அலெக்சாண்ட்ரியா தி கோஸ்டா 1904ஆம் ஆண்டு பிறந்தார்கள். 1955ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார்கள். அவருடைய மேல் மாடியில் தங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சில இளைஞர்கள் உள்ளே நுழைந்து அவர்களுக்கு பாதகம் விளைவிக்க வேண்டும் என்று வந்தார்கள். இதை பார்த்த அந்த அருள் சகோதரி என்ன பண்ணாங்க, ஜன்னல் தந்து கீழே குதித்து விட்டார்கள். அவர்களுமே தப்பித்துக் கொள்வதற்காக ஊனமிட்டார்கள். பெட்ரிடனாக இருந்தார்கள். இறக்கின்ற வரை அவர்கள் பெட்ரிடன், படுக்கையாகவே இருந்தார்கள். 1943ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் இறைவனடி சேருகின்ற வரை 1955 ஆண்டு வரை எந்த உணவு உட்கொள்ள, நற்கருணை மட்டும்தான் உட்கொண்டார்கள். நற்கருணை உட்கொண்டு ஏறக்குறைய 13 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததாக வரலாறு சொல்கின்றது. அவரை ஆராய்ந்து பார்த்து ஆய்வு செய்த மருத்துவர்கள் நல்ல உடலத்தோடு இருப்பதாக சர்டிபிகேட் கொடுத்தார்கள். எனவே நற்கருணை உண்டு வாழ்ந்த புனிதர்களில் இவர்களும் உண்டு. அதே போன்று புனித கத்திரினம்மாள் சியன்னா நகரை சார்ந்தவர்கள் இத்தாலியில் இருக்கின்றது. அவர்களும் நற்கருணை மீது அளவு கடந்த பக்தி கொண்டார்கள். நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஆலயத்திற்கு வந்து நற்கருணை ஆண்டு ஜெபிப்பது அவருடைய விளக்கம். அவர்களும் விவிதி புதனிலிருந்து ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்த வரை அந்த நாட்கள் நற்கருணை மட்டும் உண்டு வாழ்ந்தார்கள். எந்த உணவு, தண்ணீர் கூட குடிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு நற்கருணை மீது பக்தி கொண்டிருந்தார்கள். அதே சியன்னா நகரில் அந்த பங்கு ஆலயத்துக்கு அருகாமையில் துறவிகளுடைய மடம் இருக்கின்றது. ஒரு நாள் இரவிலே திருடர்கள் அந்த ஆலயத்தில் நுழைந்து நற்கருணை பெட்டியை உடைத்து அந்த நற்கருணை பாத்திரத்தை எடுத்து அதை விற்பதற்காக எடுத்தார்கள். அதில் நற்கருணை இருந்தது. அருகாமையில் உள்ள ஆலயத்து உண்டியில் வெளியிருந்த உண்டியில் நற்கருணை போட்டு விட்டு சென்று விட்டார்கள். காலையில் வழக்கமாக திருப்பலிக்கு வருகின்ற பொழுது இந்த துறவிகள் பார்த்தார்கள், நற்கருணை பெட்டி உடைந்திருக்கின்றது, எங்கே நற்கருணை இல்லை என்று வேதனைப்பட்டு போகின்ற பொழுது பங்கு தந்தை சொன்னார், உங்களுடைய நற்கருணை இங்கே இருக்கின்றது. அதை எடுத்தார்கள். ஏறக்குறைய 353 நற்கருணைகள் எடுத்து அவங்களுடைய சாக்ரிஸ்டில் வைத்து மூடிவிட்டார்கள். அதற்கு பிறகு யாருமே கண்டுகொள்ள, ஒருவேளை மறந்துட்டாங்கன்னு தெரில. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த துறவியல் மடத்தில் அவங்களுடைய பொது அமர்வு, ஜெனரல் சாப்டர் நடைபெற்றது. அப்பொழுது அந்த மாநில தலைவர் இது என்னன்னு கேட்டு திறந்து பார்க்க விரும்பினார். 50 ஆண்டுகளுக்கு பிறகு அதை திறந்து பார்த்தார்கள். நற்கருணை அப்படியே அழியாமல் இருக்கின்றது. ஏதோ நேற்றைக்கு நற்கருணை ஒப்பு கொடுத்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆச்சரியப்பட்ட அந்த துறவிகள் மறைமாவட்ட ஆயருக்கு தெரிவித்தார்கள். மறைமாவட்ட ஆயர் வந்தார், அதை பார்த்து அவரும் ஏற்றுக்கொண்டார். ஆய்வு செய்தார்கள். அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. 50 ஆண்டுகள். அதற்கு பிறகு இந்த மறைமாவட்ட ஆயர் ஒரு சோதனை வைத்தார். அருகாமையில் வசீகரம் செய்யப்படாத ஓசிகளை வைத்து விடுங்கள். பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் ஓசிகளை வைத்துவிட்டு அதை மூடிவிட்டார்கள். 10 ஆண்டுகள் கழித்து அதை திறந்து பார்த்தார்கள். அந்த நற்கருணை அப்படியே இருக்கின்றது. இந்த ஓஸ்தி
புழுக்களால் தின்னப்பட்டு இருந்தது என்று வரலாறு சொல்கின்றது. அந்த நற்கருணை இன்னும் இத்தாலியில் உள்ள சியனா நகரில் அவர்கள் எழுந்தேற்றம் செய்து வைத்திருக்கின்றார்கள். ரோமாபுரி போகும்போது தயவுசெய்து அங்கே பாருங்க, அந்த நற்கரை காணலாம். எத்தனை ஆண்டுகள்? ஏறக்குறைய 400 ஆண்டுகள் கழிந்தும் அப்படி இருக்கின்றது. திருத்தந்தை அவர்கள் 2ஆம் அருள் சின்னவர் அங்கே சென்ற பொழுது நற்கனை முன்பு ஜெபித்தார். அந்த நற்கனை இடத்திற்கு நானும் ஒரு சில குருக்களும் சென்று பார்த்து ஜெபித்தோம். இது எதை குறிக்கிறதெல்லாம் நற்கருணை ஒரு அழியாத உணவு. அப்படி என்றால் நற்கருணை பெறுகின்ற பொழுது நாம் பக்தியோடு பெறணும். பாவத்தை விலக்கி நாம் பெற வேண்டும். தூய்மையான உள்ளத்துடன். ஏதோ பூசைக்கு நற்கருணை வாங்குறோம் என்று இல்லாமல் நல்ல தயாரிப்போடு நற்கருணை பெறுகின்ற மக்களாக நாம் ஆள வேண்டும். இதை போன்றுதான் ஒரு முறை புனித திருத்தந்தை கிரோகரியார் பேதுரு பேராலயத்தை திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். நன்மை கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு பெண்மணி நன்மை இதை கிறிஸ்துவின் திருவுடன் சொன்னபோது ஏளனமாக சிரித்தார்களாம். அவருக்கு சொன்ன வேதனை திருத்தவேன், ஏமா இப்படி ஏளனமாக சிரிக்கிற? இந்த ஓஸ்தின் நேற்றைக்கு தான் நான் காணிக்கையாக கொடுத்தேன், இப்போ ஆண்டோடைய உடல் என்று சொல்லுங்களே என்னை வேடிக்கையாக இருக்கின்றது. அவை நன்மை கொடுத்த பிறகு திருத்தந்தை எல்லா மக்களிடம் சொன்னார்கள், இந்த அம்மையாருடைய விசுவாசமற்ற தன்மை விலக வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று சொன்னார். எல்லோரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். அதற்கு பெண்மணி சொன்னார், திருத்தந்தை அவர்களை மன்னித்துக்கொள்ள நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே நீங்கள் கொடுத்த நன்மை, அவர் என்ன பண்ணார், நாக்கில் நன்மை எடுத்து பீடத்தில் வைத்து விட்டார். அதை கொடுத்துருங்க, நான் பெற்றுக்கொள்கிறேன். அதை திறந்து பார்த்த பொழுது ஆண்டவருடைய சதையாக மாறிவிட்டது. ஆண்டவருடைய சதையாக மாறிவிட்டது. எத்தனை பல ஆண்டுகள் அந்த சதையினுடைய ஒரு பகுதி இன்னும் பவாரியா என்ற ஒரு மறை மாவட்டம் ஜெர்மனியில் இருக்கின்றது. இன்னும் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் இறை உடைய திருவுடல், அழியாத திருவுடல். சில பேர் சந்தேகப்படுறாங்க, சில பேர் ஏற்றுக்கொள்வதில்லை என்ற நிலையில் இருக்கணும். போலந்து நாடு கிறிஸ்தவ நாடு. அங்கு புனித மக்தலின் மரியாள் ஆலயம் ஒன்று இருக்கின்றது. ஆலயத்தில் அங்கே ஒரு நபர், அந்த பங்கு மக்கள் ஒருவர் நற்கருணை மீது அவ்வளோ பக்தி இல்லை. என்ன பண்ணார், நற்கருணை காலருடைய உடல் இல்லை, ஆண்டோடைய பிரசன்னையில் நிரூபிப்பதற்காக அங்கே பணி புரிந்த ஒரு பெண்மணியிடம் கொஞ்சம் காசு கொடுத்தாரான். காசு கொடுத்து, நீ நன்மை வாங்கின பிறகு வெளியே நன்மை என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு காசு தந்துடுறேன். அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, நன்மை வாங்கிய பிறகு நாட்கள் வைத்துவிட்டு வெளியிலே சென்று நன்மை எடுத்து கொடுத்தார்கள். காசு வாங்கிட்டாங்க. இந்த மனிதர் என்ன பண்ணார், இதை எல்லாருக்கும் சொல்லணும், இது கடவுளுடைய உடல் இல்லைன்னு சொல்லி அங்கே வீட்டுக்கு எடுத்து சென்றாராம். வீட்டின் கீழ்ப்பகுதியில் போய் ஒரு மேசை வைத்து அந்த கையில் நற்கருணை கத்தியால் குத்தினார். ரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. சின்ன நற்கருணை ரத்தம் பீரிட்டு பாய்ந்து அந்த அறை முழு ரத்தத்தால் நிரம்பி விட்டது. இந்த மனிதருக்கு வெளியே வர கஷ்டப்பட்டு எப்படியோ வெளியே அதை ஒரு சிமிழில் போட்டு, அருகாமையில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டு இருந்தது. அந்த ஆறு நீரோட்டத்தோடு அதில் போட்டு ஓடி போயிட்டார். அந்த வழியாக ஒரு சிறுவன் ஆடு மேய்க்கின்ற ஒரு சிறுவன் அங்கிருந்து ஒரு ஒளி வருவதை பார்க்கின்றான். உடனே அந்த ஊர் தலைவர் சொன்னார். ஊர் தலைவர் மக்கள் ஓடி வந்தார்கள். பங்குசாமிட்டு சொன்னாங்க. அதை எடுத்த பிறகு நற்கருணை. அந்த ஆள் எந்த ஆள் குத்தி போட்டான்னு அவனே ஒத்துக்கிட்டான். நான் தான் அதை குத்தனை இப்போ வீசிட்டு போட்டேன், மறைத்துக் கொள்ளுங்கள். மறைமாவட்டம் ஆயர் அந்த நற்கருணை ஆடம்பரமாக எடுத்துக்கொண்டு சென்று மக்தலின் மரியா ஆலயத்தில் வைத்தார்கள். இதை பார்த்து இந்த அரசர், அவரும் ஒரு கிறிஸ்தவர், அவரும் அதை பார்த்து வணங்கி, எங்கு அந்த வீட்டில் நற்கருணை அவர் கத்தியால் குத்தினாங்க ஒரு ஆலயத்தை அமைத்து நற்கருணை ஆலயம் என்று சொல்லி இன்றும் வருடாவாரம் அந்த மேஜையை வைத்து திருப்பலி நிறைவேற்றி செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நற்கருணை என்பது ஆண்டுடைய திருவுணவு. நற்கருணை என்பது ஆண்டுடைய பிரசனம் என்பதை நாம் காட்டுகின்றது. அப்படி என்றால் நாம் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுதெல்லாம் நற்கருணை ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். பக்தியோடு வரணும், ஏனதானம் வரக்கூடாது. நம்மை விட அதிக பக்தியோடு மரியாதையோடு வருகின்றவர்களாம் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள். நம்ம கோயில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு ஃபியர், ஒரு மனநிலை மாறுகின்றது. கடவுள் வாழ்கின்ற இடம். நாம் எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கின்றது? எதை வர்றோம், எதை போகிறோம், இது புனிதமான இடம் என்று எத்தனை பேருக்கு நம்முடைய சிந்தனையில் வந்திருக்கிறது பாருங்கள். எத்தனை பேர் நாம் நற்கருணை ஆண்டவர் சந்திக்கணும். கடவுள் நற்கருணையில் 24 மணி இருக்கின்றார் என்று நாம் ஏன் சொல்லுகின்றோம்? இயேசுவே சொன்னார் கடைசி ஆப்போசனத்தின் போது, இது அப்பத்தை இது என் உடல் என்று சொன்னார். அப்படி என்றால் நற்கருணையில் இயேசு நமக்காக 24 மணி நேரம் பிரசன்னமாக இருக்கின்றார். நாம் அவருக்கு பிரசன்னமாக இருக்கின்றோமா?
நாம் அவருக்கு பிரசன்னமாக இருக்கின்றோம் என்று சொல்கின்ற பொழுது நற்கருணை சந்திக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும்போது ஆலயத்துக்கு வரணும், ஆலயத்தில் நற்கருணை சந்திக்கணும். ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவர் நம்முடைய மதத்தை பற்றி அதிக அறிந்தவர் சொன்னாராம், இந்த கிறிஸ்தவ மதத்தை அழிக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் வணங்குகின்ற கடவுள் வாழும் கடவுள், அவர்கள் வாழுகின்ற கடவுளைத்தான் ஆராதனை பண்ணுகின்றார்கள். ஆகவேதான் இந்த கிறிஸ்தவ மதம் எப்பொழுதும் செழுமையாக இருக்கின்றது. எத்தனை பேர் நம்முடைய கிறிஸ்தவ மதத்தை அழிக்க முன் வந்தார்கள். தொடக்க திருவள்ளில் பாருங்கள், நீரோ என்ற ஒரு கொடூரமான ஒரு அரசர் இருந்தார். அவனுக்கு ஒரே குறிக்கோள் கிறிஸ்தவ மதத்தை அழிக்கணும்னு. ஆனால் அவன் காணாமல் போயிட்டான், அவன் அழிந்து விட்டான். என்றால் திரு அவை நற்கருணை ஆண்டவரால் கட்டப்பட்ட ஒரு நிறுவனம், ஒரு திரு சபை. எனவே யாரும் அதை அழிக்க முடியாது. அந்த வகையில் நாம் நற்கருணைக்குரிய மதிப்பையும் நம் மரியாதை கொடுக்க வேண்டும். ஆங்கிலிக்கன் சபையை சார்ந்த கார்டினல் நியூமன் என்பவர் அந்த சபையில் மிகப்பெரியவர். இந்த ஆங்கிலிக்கன் சபையின் ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கிலாந்து அந்த மனிதர் கார்டினல் இருக்கின்றார். மிகப்பெரிய அறிவாளி இவர், இறையியல் வல்லுநர், டாக்டர் என்ற பல பட்டங்களை பெற்றவர். திடீர்னு ஆங்கிலிக்கன் சபை விட்டு வெளியே போயிட்டார். இது அந்த சபை சார்ந்த பெரியவர்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம், கவலை, இப்படி செய்துப்பட்டாரே. எனவே அங்கே அவர்களுடைய பேராயர் அவர்கள், அந்த சபையினுடைய தலைவர், அவரை ஒரு சில பெரியவர்கள் அழைத்து வாருங்கள் என்று சொன்னாராம். இவர்களை வீட்டுக்கு சென்று அழைத்து சென்றார்களாம். அப்பொழுது அவர் சொன்ன பதில், நான் மீண்டும் நம்முடைய ஆங்கிலிக்கன் சபைக்கு வர விரும்புகின்றேன். ஆனால் ஒன்று இரண்டு தேவை. ஒன்று, அங்கு நற்கருணை கொண்டாட்டம் நீங்கள் வைக்கணும். நம்ம சபையில் நற்கருணை கொண்டாட்டம் வைக்க வேண்டும். கத்தோலிக்க மதத்தில் இருக்கிற மாதிரி நற்கருணை கொண்டாட்டம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, மாதா மீது பக்தி உள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும். இந்த ரெண்டும் அவங்களால் முடியாது, போயிட்டாங்க. அந்த அளவிற்கு மற்ற சபையில் இருக்கின்றவர்கள் நம்முடைய நற்கருணை பார்த்து புகழ்ந்து பாராட்டி நம்முடைய சபையில் சேருகின்றார்கள். ஆட்டூரில் ஃபாதர் அருள்தாஸ் ஒருவர் தங்குசாமியார் இருந்தார். இப்போ இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர் ஒரு நிகழ்வு என்று சொல்வார். காலையில் 6 மணிக்கு கதவு திறப்பாங்களாம், கோயில் திறப்பாங்களாம். 6 மணிக்கு பூசை திறந்தவுடன் ஒரு நபர் உள்ள வருவாராம். பூசை தொடங்குறதுல உட்கார்ந்துருப்பாராம், ஜெபிப்பார் போல் தெரியுது. பூசை தொடங்கணும்னு போயிடுவாராம். ஃபாதருக்கு ஒரு வருத்தம், இந்த மனிதர் நல்ல குணம் படித்து காலையில் எழுந்து வருகின்றார், முதல் ஆளாக வருகின்றார், அதன் திருப்பலி தொடங்கணும்னு போய்விடுகிறாரே. எனவே நாளைக்கு அவரை கேட்டு சொல்லி திருப்பலியில் பங்கெடுக்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டாராம். அடுத்த நாள் வந்தார். அந்த மனிதர் 6 மணிக்கு உள்ளே நுழைந்தார். அவருடைய அசிஸ்டண்ட்டு பூசை வைத்தாங்க. பூசை தொடங்கணும்னு போயிட்டாராம். கூப்பிட்டாராம், பெரியவரே உங்களுக்கு நல்லா இருக்கா, நீங்கள் ஒரு நாள் வர்றது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கின்றது, ஜெபிக்கின்றீர்கள், ஆனால் பூசை தொடங்கணும் போயிடுறீங்களே. ஃபாதர், நான் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவனும் கத்தோலிக்கர் அல்ல. உங்கள் நற்கருணை பற்றி என் அருகாமல் கிறிஸ்தவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். நான் வந்து ஜெபிக்கிறேன், 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறேன். நான் ஒரு வியாபாரி என்று இங்கு நற்கருணை நான் சந்திக்க ஆரம்பித்தேன். அன்றையிலிருந்து என் குடும்பத்தில் அமைதி வந்தது, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தது, குடும்பத்தில் அவலநிலை நீக்கப்பட்டது, எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய வியாபாரம் செழித்தோங்கியது என்று சொன்னாராம். அன்புள்ள இறை மக்களே, ஒரு இந்து சமயத்தை சார்ந்த மனிதர், நற்கருணை பற்றி அவ்வளோ பிரமாதமாக தெரிந்திருக்காது, யாரோ 3வது ஆள் 4வது கேட்டு சொல்லு, அவர் நற்கருணை மீது பக்தி கொண்டு வந்து ஜெபிக்கின்றார். குடும்பம் நிம்மதி அடைந்தது, தோல்வியிலிருந்து மீட்கப்பட்டது, நோயிலிருந்து குணப்படுத்தப்பட்டது என்று வரிசையாக லிஸ்டே சொல்லுகின்றார். அப்படின்னா ஆண்டவர் நமக்காக பிரசன்னமாக இருக்கிறார் என்று தெரிந்தும் நாம் நற்கருணை ஆண்டவரை சந்திக்க மறுத்தால் இவருடைய ஆசிரியர் எப்படி கிடைக்கும்? எனவே இந்த திருவிழா நமக்கு சுட்டி காட்டுகின்ற செய்தி இதுதான். திருத்தந்தை 2ஆம் அருள் சொன்னப்பர் அமெரிக்காவில் உள்ள பால்டிமோர் என்ற மறை மாவட்டத்திற்கு மேய்ப்பு பணிக்காக சென்றார். அங்கே எல்லாரும் சந்திப்பதற்காக சென்றார். சென்ற பிறகு அவருக்கு 12 மணி போல் அங்கே பெரிய குடும்பத்துக்கு வந்தார். பெரிய குடும்பத்தில் குடும்பங்கள் அனுப்பிவிட்டார்கள். திருத்தந்தை வருவதால் யாருமே இல்லை. மணி 12, மதிய உணவு 12:30, ஒரு 1/2 மணி நேரம் இருந்தது. திருத்தந்தை சொன்னார்களாம் அந்த ரெக்டர் சாமியார்ட்ட, ஃபாதர், உங்கள் சித்தால் திறந்த விடுங்களா, நான் அங்கே ஜெபிக்க விரும்புகிறேன், 1/2 மணி நேரம் ஜெபிக்க விரும்புகிறேன். இவரை பாதுகாப்பு அதிகாரிகிட்ட சொன்னாங்களாம். பாதுகாப்பு அதிகாரிகள் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா ஆலயத்தை மட்டும் எங்களை பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வரவில்லை. ஆகவே நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டோம், பாப்பர்ஸை நாங்கள் அனுப்பவே மாட்டோம், மன்னித்து கொள்ளுங்கள். நம்முடைய இல்லத்தந்தை ரெக்டர் சாமிக்கு ஒரே எம்பாரசிங் சிச்சுவேஷன், என்ன பண்ணுறது? சரி, என்ன தான் சொல்கிறீங்க? கடைசி அவங்க சொன்னாங்களா, பாதுகாப்பு அதிகாரிகள் உங்களை ஆலயத்தை திறந்து விடுங்கள், நாங்கள் கொண்டு வந்து ஸ்னிஃபர் டாக்ஸ்னால் துப்பறி நாய், ஆட்கள் பதுங்கி இருக்கிறார்களா, குண்டு வைத்திருக்கலாம் கண்டுபிடிக்கிற நாயை கொண்டு வந்தார்கள். ஆலயத்தில் கொண்டு வந்து அப்படியே
செவ்வறு ஓரமாக வந்தது, அமைதியாக வந்தது. நடுவில் வந்தோடனே நற்கருணை பெட்டியை பார்த்து குலைத்ததாம். நற்கருணை பெட்டியை பார்த்து குலைத்தது 3 நாய்கள். அப்படின்னா நற்கருணை பெட்டி ஒரு நபர் இருக்கின்றார் என்று நாய் குலைத்து அதை சுட்டி காட்டுகின்றது. இந்த பாதுகாப்பு அதிகாரிகளாம் கத்தோலிக்கர்கள் என்பதாக புரிந்து கொண்டார்கள், அழைத்து சென்றார்கள். அன்புள்ள இறை மக்களே, 5 அறிவுள்ள மிருகம், 5 அறிவுள்ள மிருகம் இறைவன் நற்கருணை இருக்கின்றார் பார்த்து தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய ஆராதனை செலுத்துகின்றது. இயேசு எனக்காக நமக்காக பிரசன்னமாக இருக்கின்றார் என்று தெரிந்தும் நாம் எத்தனை பேர் ஆலயத்தை வந்து ஆண்டவரை சந்திக்க வேணும்னு நினைக்கிறோம். பங்குசாமியார் பார்க்க வர்றோம், பார்த்துட்டு போகும்போது ஆலயத்தில் போய் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபிக்கணும்னு என்ன வந்திருக்கிறதா இந்த வழியாக சொல்கிறோம். ஆலய வளாகத்தில் வர்றோம், கான்வென்ட் ஸ்கூலுக்கு வர்றோம், சரி ஆலயம் திறந்திருக்கின்றது, உள்ளே சென்று ஜெபிக்க வேண்டும் என்று எத்தனை பேருக்கு நம்ம எண்ணம் வந்திருக்கின்றது. அன்புள்ள இறைமக்களே, நற்கருணையானவர் நான் வாழ்கின்ற மையம். அந்த நற்கருணையானவருக்கு நான் உரியான மரியாதை கொடுத்தால் நமது குடும்பத்தில் நற்கருணையானவர் வல்ல செயல்களை செய்வார், பொதுமைகளை செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய துன்பங்களிலிருந்து விடுவார். அப்படின்னா துன்பம் கஷ்டம் வராதா? துன்பம் கஷ்டம் இருக்கும், ஆனால் அதை எளிதாக கடந்து விடலாம். எனவே நற்கருணை மீது பக்தி உணர்வாக நாம் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புனித ஜான் போஸ்கோ சலேசிய சபையின் ஃபவுண்டர், அதை நிறுவியவர், நம்முடைய வெள்ளக்கண்ணில் இருக்கின்ற சபை அங்கே தான் இருக்கிறாங்க. அவர் அடிக்கடி அவருடைய குருக்கள் மாணவர் பார்த்து சொல்வாராம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலில் பங்கெடுத்தால், ஒவ்வொரு நாளும் திருப்பலி பங்கெடுத்து சாகின்ற பொழுது சாவான பாவத்தோடு சாவ மாட்டீங்க, இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். என்ன அருமையான கருத்து! அதே சமயம் நற்கருணை மீது அதிகம் பக்தி கொண்டவர். ஒரு முறை அந்த மாணவர்களுக்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தால் ஏறக்குறைய 800 பேர் இருக்குமா. அந்த உபதேசர் என்ன பண்ணிட்டாரு, கான்சக்ரேஷன் வசீகரம் செய்வதற்கு நன்மையை மறந்துட்டார், நற்கருணை மறந்துட்டார். வந்து சொல்கிறாராம், அதை ஒரு உள்ள வந்து ஒரு 60 நற்கரை தான் இருக்குது, ஏறக்குறைய 800 பாய்ஸ் இருக்காங்க என்று சொன்னார். விட்டுட்டார். ஓகே, நன்மை வந்தவர் அந்த அந்த நற்கனை எடுத்து பெட்டியிலேருந்து நன்மை கொடுத்து கொண்டே இருந்தாராம். 800 பேர் வருகின்ற வரை பெறுகின்றவர் நற்கனை இருந்து கொண்டே இருந்தது. அப்பங்களை பல்கிய உண்மை இங்கே காணுகின்றோம். இறைவன் இவருக்கு ஏன் புதுமை செய்தார்? நற்கனை மீது அவ்வளவு பக்தி கொண்டு இருந்தார். அதே மாதிரி நாம் நற்கனை மீது அதிக பக்தி கொண்ட மக்களாக வாழ வேண்டும் என்று இந்த விழா நமக்கு எடுத்துரைக்கிறது. அடுத்ததாக தூய ஆவியாருடைய விழா, உறுதி பூசலுடைய விழா. தூய ஆவியார் என்பவர் யார்? மூவரும் கடவுளின் 3வது நபர். ஒரு முறை இப்போ சின்னப்பர் வந்து எபிசி நகருக்கு சென்றாராம். அப்பொழுது அவரை கேட்டாராம், அன்பு மக்களே, நீங்கள் பரிசுத்தாவி பெற்றீர்களா கேட்டாரலாம். பரிசுத்தாவி யாருன்னு சொல்லிட்டாங்க, யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். பரிசுத்தாவி பற்றி தெரியாத கிறிஸ்தவர்களும் இருந்திருக்கிறார். நமக்கு பரிசுத்தாவி நம்ம இருக்கிறார் என்று தெரியும், ஆனால் பரிசுத்தாவினை எத்தனை பேர் ஜெபிக்கின்றோம்? அது ஒரு கேள்விக்குறி தான். பரிசுத்தாவி என்பவர் யார்? நமக்கு தைரியத்தை கொடுக்கின்றார், ஞானத்தை கொடுக்கின்றார். குழம்பிய சூழல் இருக்கும் பொழுது ஆவியாரை பார்த்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆவியார் நமக்கு தெளிவு கொடுப்பார். வீட்டில் ஒரு முடிவு எடுக்கணும், அந்த முடிவு எப்படின்னு தெரில, பையன் இந்த காலேஜ் அனுப்புறது, அந்த காலேஜ் அனுப்புறது, எங்கே போகிறது, எது போகிறது தெரியாத சூழலில் தூய ஆவியாரிடம் ஜெபிங்கள், நமக்கு வழி காட்டுவார். எனவே பரிசுத்தாவி என்பவர் ஞானத்தை கொடுக்கின்ற, தைரியத்தை கொடுக்கின்றார். அந்த பரிசுத்தாவி கடவுள் தான் உயிர்த்த ஆண்டவரை நமக்கு அறிமுகம் செய்கின்றார். அந்த பரிசுத்தாவி கடவுள் தான் இன்று திரு அவையை வழி நடத்துகின்றார். அவருடைய ஏக்கத்தில் வாழ்கின்ற நாமும் அந்த பரிசுத்தாவி பெற்று ஜெபிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். தைரியத்தை கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த பிறகு இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் தங்களுடைய அறைகள் சேர்ந்து கதவை மூடி பயந்துட்டு இருந்தாங்க. யார்? யூதர்களை பார்த்து அடிச்சு போடுவாங்க, கொண்டு போடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது என்று இருந்தார்கள். அந்த எல்லா அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னார்கள்? ஆண்டவரே, உமக்கு பிறகு நாங்கள் வெளியில் சென்று நற்செய்தி அறிவிப்போம். ஆனால் எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. பரிசுத்த ஆவி பெந்தகோஸ் இந்து பெற்ற பிறகு அவனுடைய தைரியம் வந்து அசாத்தியான தைரியம். வெளியெல்லாம் சென்று போதித்தார்கள். ராயப்பர் தெருவில் இருந்து போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது காவல் அதிகாரிகள் எச்சரித்தார்கள், நீ அந்த இயேசுவை போதித்தால் உன்னை கொண்டு விடுவோம். அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அந்த இயேசுவை அறிவிப்பது எங்களுடைய கடமை, அதை அறிவித்து கொண்டே இருக்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. அந்த காவலருக்கு இப்போ ராயப்பரை பற்றி தெரியும், ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஒரு கோழையாக இருந்த அந்த மனிதர் இந்த அளவுக்கு பேசுகிறாரே, எப்படி இந்த தைரியம் வந்தது? இந்த தைரியம் வருவதற்கு காரணம் பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு. எல்லா அப்போஸ்தலருடைய வாழ்க்கை பாருங்கள், பரிசுத்த ஆவி பெற்றார். ஒவ்வொருத்தரும் ஒரு நாட்டுக்கு சென்றார்கள். எல்லாருமே இப்போ யோவானை தவிர மற்ற எல்லாரும் மறைசாட்சிகளாக இருந்தார்கள். இந்திய நாட்டிற்கு தோமையர் வந்தார். அப்படி கொஞ்சம் பின்னணி பார்ப்போம். ஒரு நாட்டுக்கு போகிறோம், இந்தியா போகிறோம், எங்கே இருக்குன்னே தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது, என்ன கல்ச்சர்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் கப்பல் ஏறி வந்தால், இப்போ இருக்கிற கப்பலில் ஏறி உடனே போய் சேர்ற மாதிரியெல்லாம் இல்லை. 1 வருஷம் ஆகிருக்கும், 6 மாதம் ஆகிருக்கும்.
கடல்லே இருக்கும், எல்லாம் வந்து அந்த காற்றை நம்பி தான் அந்த படகு இருந்தது, கப்பல் இருந்தது. ஆனாலும் பல ஆண்டுகள், ஒரு ஆண்டுகளாவது இருந்து தாண்டி வந்து இந்தியாவுக்கு சேர்ந்தார். ஆனால் ஒன்று மட்டும் அவர் உறுதியாக தெரியும், மீண்டும் என் உறவினர்களை சந்திக்க மாட்டேன், மீண்டும் நான் திரும்பி போக மாட்டேன், இங்கே தான் என்னுடைய சாவு அப்படின்னு அவர் சாவு கிடைத்தது. இவர்களெல்லாம் தங்களுடைய ரத்தத்தை சிந்தியதால் தான் இன்று நாம் கத்தோலிக்களாக இருக்கின்றோம். இதை பார்த்து நிறைய புனிதர்கள் சொல்லலாம். இப்போ ஜெபாசியருடைய வாழ்க்கை பாருங்கள். அவர் அரசு சபையில் பணிபுரிந்தார், பெரிய பதவி உயர்லாம் பெற்றார் அவருடைய திறமையை பார்த்து. ஆனால் அந்த மனிதர் என்ன பண்ணார், அரசர் தெரியாமல் கிறிஸ்தவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தினார். எல்லாரும் ஜெயிலில் இருந்தாங்க, ஜெயிலில் சென்றால் உற்சாகப்படுத்தினார், விசுவாசத்தை இழந்து விடார்கள். இதை அறிந்து அரசன் அவரை அழைத்து, நீ துரோகி, என்னை காட்டி கொடுத்து விட்டாய் என்று சொல்லி அவரை மரத்தில் வைத்து அம்புகளால் கொல்வதற்காக அவர்கள் அழைத்து சென்றார்கள். அம்புகளால் அழைத்தார்கள், அவர் இறந்துட்டான்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனால் அவருக்கு உயிர் இருந்தது. அவருக்கு தெரிந்த ஒரு பெண்மணி அவர் வீட்டில் எடுத்துகிட்டு போய் சிகிச்சை பெற்று நல்ல உடல்நலம் கொடுத்தார்கள். உடல்நலம் பெற்ற பிறகு இந்த மனிதர் என்ன பண்ணார், மீண்டும் அரசு சபைக்கு போனார். அரசே, நீ கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டால் உனக்கு நரகம், நீ தண்டனை பெறுவாய் என்று அடித்து பேசினார். நாம் அந்த சூழல் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், தப்பித்தோம் பிழைத்தோம் சொல்லி ஓடி இருப்போம். ஆனால் இயேசுவை அறிவிப்பில் அக்கறையாக இருந்தால் மீண்டும் அவரை கொன்று விட்டார்கள். அவர்களுடைய ரத்தம்தான் நமக்கு வாழ்வு கொடுத்தது. நம்முடைய நாட்டில் கூட புனித தேவசகாயம் பாருங்கள், அவர் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவர், அண்மையில் கிறிஸ்தவத்தை தள்ளியவர், இயேசுவுக்காக வாழ்ந்தார். அவரை இயேசுவை மறுதளிப்பாக கொடுத்த கொடூரமெல்லாம் ஏராளம். கடைசி வரை இயேசுவை மறுதளிக்கவில்லை. இப்படிப்பட்ட புனிதர்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக நம்ம அமைய வேண்டும். ஒரு கிராமத்தில் சலவை தொழிலாளி செய்கின்ற ஒரு குடும்பம், அந்த குடும்ப தலைவன் வந்து ரோட்டில் பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, ஊனமிட்டார். 2 குழந்தைகள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாய் மீண்டும் சலவை தொழில் செய்து கணவனையும் காப்பாற்ற வேண்டும், குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டும், குழந்தைகள் படிக்க வேண்டும் சொல்லி பணிபுரிந்தார்கள். அப்படி பணிபுரிந்த அவங்க கிறிஸ்தவங்க. பணிபுரிந்த சமயத்தில் ஒரு கம்பெனியில் வேலை கிடைத்ததாம். கம்பெனிக்கு வேலை கிடைத்தபோது போதுமான சம்பளம், நல்ல உணவு, வாழ்வாதாரம் நல்லா இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தார்கள். திடீர்னு அந்த வேலையை விட்டு போட்டு மறுபடியும் சலவை தொழில் செய்கின்றாராம். பங்குசாமி கேட்டார், என்னம்மா என்னாச்சு? இல்லை, எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல கேட்டப்போ சொன்னாங்களாம், அந்த தொழில் அதிபர், அந்த கம்பெனி தலைவர் அதிகாரி என்ன சொன்னார், நீ உன் கிறிஸ்தவ மதத்தை விட்டுட்டு எங்கள் மதத்தில் வா, உங்களை வேண்டியதெல்லாம் செய்கிறேன். வேணாம்னு சொல்லிப்பட்டாங்களாம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு தான் என்னை கடவுள்னு சொல்லி விட்டு தள்ளிட்டாங்களாம். அன்புள்ள இறை மக்களே, இந்த சலவை தொழில் பெண்மனுடைய விசுவாசத்தை பாருங்கள். சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம், வாழ்வாதாரத்துக்கு வளர்ந்துருக்கலாம். நம்ம என்ன பண்ணியிருப்போம், நான் கிறிஸ்து மதத்தை சேர்ந்து மதிலிச்சு போனேன், சும்மா சொன்னேன், எதுக்காக என் வாழ்வாதாரம். அந்த மாதிரி சொல்லி நான் கிறிஸ்தவ என் கடவுள் என்று சொல்லி கிறிஸ்தவ மதத்திலே மீண்டும் வந்து சேர்ந்தார்கள். அந்த பங்குசாமியார் எங்கேயோ பார்த்து மற்றொரு வேலை வாங்கி கொடுத்ததாக நிகழ்வு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றனர். அன்புக்குரியவர்களே, இவர்கள்தான் உண்மையான இறைவனுடைய சீடத்தை, தன்னுடைய விசுவாசத்தை பாதுகாத்தார்கள், அந்த விசுவாசத்தை பிறருக்கு அறிவித்தார்கள். நமக்கும் வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது, நமக்கும் சூழல்கள் ஏற்படுகின்றது, நாம் விசுவாசத்தை பாதுகாத்து நற்செய்தி அறிவிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இயேசு விண்ணகம் செல்வதற்கு என்ன சொன்னார், உலகம் முடிந்தவரை நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள். நாம் அந்த இறைவனுக்கு, இயேசுவுக்கு, கடவுளுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். நம்முடைய எடுத்துக்காட்டின் வாழ்வின் மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமாக, நம்முடைய மற்ற வழிபாடுகள் மூலமாக நாம் இயேசுவை அறிவிக்கின்றோமா பார்ப்போம். வாய்ப்பு கிடைக்காமலாம் இயேசு அறிவித்துக் கொண்டிருப்போம். அப்பொழுதுதான் இறைவனுடைய ஆசிரியர் பெற்ற மக்களாக வாழ்வோம். ஆமேன். உறுதிப்பூசல் பெறுகின்ற குழந்தைகள் எழுந்து நின்று உங்களுடைய வத்திகளை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள்.